நாகபாம்பு மற்றும் சாரப்பாம்பு தொடர்பான கதைகள் பண்டைய இந்தியா மற்றும் தெற்காசியாவில் பரவலாக பேசப்படும் புராணக் கதைகளில் இடம்பெறுகின்றன. இவை பெரும்பாலும் நாகதேவர்களை சர்ப்பதேவர்கள் மதிக்கும் பண்பாட்டோடு இணைக்கப்பட்டுள்ளன. இதோ இந்த இரு பாம்புகளை மையமாகக் கொண்ட ஒரு கதை. கதை நாகபாம்பு மற்றும் சாரப்பாம்பின் மர்மம் மிகப் பழமையான காலத்தில் ஒரு சமுதாயத்தில் தெய்வீக சக்திகளைக் கொண்ட ஒரு நாகபாம்பு வாழ்ந்தது. இந்த நாகபாம்பு கோபம் கொண்டிருந்தால் பயங்கரமாக இருப்பது போல் தெரிந்தாலும் அது நியாயம் மற்றும் தார்மீகத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கும் ஒரு தெய்வீகமாகவும் இருந்தது. நாகபாம்புடன் வாழ்ந்த சாரப்பாம்பு சிறிய, வேகமான மற்றும் சூட்சுமமாக நடக்கும் சக்திகளை கொண்டது. இருவரும் ஒன்றாக பல ஆண்டுகள் தங்கள் குகையில் வாழ்ந்தனர். அவர்கள் பரஸ்பரத்துக்கு துணையாக இருந்தனர். ஒரு நாள் ஒரு ராஜா தனது சாம்ராஜ்யத்திற்கு ஒரு பாதுகாப்பு மந்திரத்தை பெற வேண்டும் என்று எண்ணி நாகபாம்பை தேடிச் சென்றார். ஆனால் நாகபாம்பு மனிதர்களின் வஞ்சகத் தன்மையைக் கண்டு மகிழாமல் இருந்தது. சார பாம்பு மனிதர்களின் நடத்தை பற்றிய பாம்பின் கோபத்தை சமாதானப்படுத்த முயற்சித்தது. பின்னர் ராஜா நாகபாம்பிற்கு, நீங்கள் தார்மீகமானவர்கள் மற்றும் சதாசிவர்கள், உங்களிடம் நான் உதவியை நாடுகின்றேன் என்று கூறினார். நாகபாம்பு அதை புரிந்து கொண்டு ராஜாவுக்கு தானியங்கி வீணை போன்ற ஒரு பரிசை அளித்தது. இது ராஜாவின் அரண்மனையை பாதுகாப்பதற்கு உதவியது. கதையின் முடிவில் நாகபாம்பு மற்றும் சாரப்பாம்பு தங்கள் கூட்டு வாழ்வின் மூலம் தெய்வீகத்தன்மை மற்றும் ஒற்றுமையை எடுத்துக்காட்டினார்கள். கற்பனையும் கற்றலும் இந்த கதை நாகப்பாம்புகளின் மறைமுகத்தன்மைகளையும் நியாயம் மற்றும் சமரசத்திற்கான அவசியத்தையும் எடுத்துக்காட்டுகிறது. நாகபாம்பைச் சிலர் சிவனின் அடியார் என்று கருதுவர் மற்றும் சாரப்பாம்பை சூட்சும அறிவின் படிமமாகக் காண்பர். இது ஒரு புராணத்தோடு மூடப்பட்ட பாம்புகளின் தெய்வீக கதை என்று கருதலாம். நாகபாம்பும் சாரப்பாம்பும் பண்டைய இந்திய மக்களின் நம்பிக்கைகளில் ஆழமாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளவை. இவை இயற்கையின் சக்திகளை பிரதிபலிக்கும் மதிப்புக்குரிய உருவங்களாக கருதப்படுகின்றன. நாகபாம்பு தன்னுடைய ஆழமான அறிவு, தெய்வீக சக்தி மற்றும் பாதுகாப்பிற்காக அறியப்படுகிறது. நாகப்பாம்புகள் பெரும்பாலும் நரசிம்மன், விஷ்ணு மற்றும் சிவனுடன் தொடர்பு கொண்டதாக புராணங்களில் கூறப்படுகிறது. நாகப்பாம்புகள் இடங்களில் தங்கியிருப்பது புண்ணியமாக கருதப்படும். சாரப்பாம்பு மற்ற பாம்புகளை விடச் சிறியதும் வேகமானதும், ஆனால் தன்னுடைய சொரூபத்தில் வியக்க வைக்கும் சக்திகளைப் பெற்றது. இது சில கதைகளில் நாகபாம்பின் துணையாகவும் சில வேளைகளில் விரோதியாகவும் காட்டப்படுகிறது. புதிதாக ஒரு நம்பிக்கை கதை. ஒரு குடியிருப்பில் நாகபாம்பு மற்றும் சாரபாம்பு ஒரே குகையில் வாழ்ந்தன. இருவரும் அந்த பகுதியை தீய சக்திகளிலிருந்து காத்து வந்தனர். மக்கள் இருவருக்கும் உணவு, பால், பூக்கள் மற்றும் தீபத்தை ஒப்புக் கொடுத்தனர். நாகபாம்பு அதன் மௌனத்தினால் மட்டுமே மக்களிடம் நட்பை ஏற்படுத்தியது. ஆனால் சாரப்பாம்பு சற்று விசாரணை செய்யக்கூடியது. ஒரு நாள் ஒரு தீய அசுரன் அந்த குகையை அழிக்க முயன்றான். அசுரன் இருபுறமும் தீயை எரித்து குகையை சூழ்ந்தான். அந்த நேரத்தில் நாகபாம்பு தன்னுடைய மூடியை விரித்து காற்றை ஏற்படுத்தியது. மேலும் சாரபாம்பு அதன் வேகத்துடன் தீயத்தை அணைத்து குகையை பாதுகாத்தது. இந்த நம்பிக்கை கதை ஒரு நேர்மையான நல்ல நண்பரின் உதவியைப் போன்று நம்பிக்கையும் ஒற்றுமையையும் போதிக்கின்றது. நாகப்பாம்புகளின் மதிப்புகள். 1. நாகராஜா. நாகப்பாம்புகள் பெரும்பாலும் நாகராஜாக்களாக மதிக்கப்படுகின்றன. இந்தியாவின் சில பகுதிகளில் இதற்காகவே நாக பஞ்சமி என்ற விழா கொண்டாடப்படுகிறது. 2. தெய்வீக பாலன்ஸ். நாகங்களின் உருவம் வாழ்க்கையின் தார்மீகத்திற்கும் மனிதர்களின் செயற்பாடுகளுக்கும் நடுவே இருக்கும் சமநிலையை பிரதிபலிக்கிறது. 3. பாதுகாப்பு. நாகப்பாம்புகள் தெய்வீக காவலராக கருதப்படுகின்றன. சிலர் இதை கோவிலில் தெய்வமாக வைத்து வழிபடுகின்றனர். இப்படி நாகப்பாம்புகள் மற்றும் சாரப்பாம்புகளின் கதைகள் மனிதர்களின் வாழ்வியல் வரலாற்றில் முக்கியமாக இருக்கின்றன. நாகபாம்பு மற்றும் சாரப்பாம்பின் கதைகள் பல ஆன்மீக, கலாச்சார மற்றும் தர்க்க நம்பிக்கைகளை ஒட்டியுள்ளன. இந்த கதைகள் இயற்கையையும் அதன் ரகசியங்களையும் மனிதர்களின் செயல்பாடுகளையும் பிரதிபலிக்கின்றன. இவை புராணங்களோடு மட்டுமல்லாமல் அன்றாட வாழ்க்கையில் நம்பிக்கையாகவும் உள்ளன. நாகபாம்பு தெய்வமாக. நாகபாம்பு, நாகராஜா இந்தியாவில் மட்டுமல்லாமல் நேபாளம், திபெத் மற்றும் தெற்காசிய நாடுகளில் தெய்வமாக மதிக்கப்படுகிறது. சிவன். நாகபாம்பு சிவனின் கழுத்தில் அலங்காரமாகக் காணப்படுகிறது. இது சிவனின் சக்தி
மற்றும் உடல் மற்றும் ஆன்மாவின் ஒற்றுமையை சுட்டிக்காட்டுகிறது. விஷ்ணு விஷ்ணு தன்னுடைய திருப்பாய்ச்சியில் அடிசேர நாகத்தின் மீது படுத்து காட்சியளிக்கிறார். பூமாதேவி பூமியை சமநிலையுடன் நிலைத்து வைக்க நாகங்கள் தேசத்தின் கீழ் தங்கியிருப்பதாக நம்பப்படுகிறது. இரண்டாம் நாகபஞ்சமி விழா இவ்விழா ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் முக்கிய திருவிழா ஆகும். இந்த நாளில் மக்கள் பசும்பால், தேன் மற்றும் பூக்களை நாகங்களுக்கு படைப்பதன் மூலம் நன்றி செலுத்துவர். நாகப்பாம்புகளை வணங்கினால் பாவங்கள் நீங்கும் என்று நம்புகிறார்கள். மூன்றாவது நாககுகைகள் நாககுகைகள் பல இடங்களில் உள்ளன மற்றும் அவை சக்தி வாய்ந்த இடங்களாக கருதப்படுகின்றன. சிலர் அங்கு விரதமிருந்து தங்களின் பிரச்சனைகளை தீர்க்கும்படி விரதமிருக்கும் பழக்கத்தை பின்பற்றுகிறார்கள்.